வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் டிஎன்பிசி மூலியமா இப்போ நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்து பண்ணிட்டாங்க. நீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குற இந்த செகண்ட்ல இருந்து இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த மாதம் ஜூன் 25/6/2026 வரைக்கும் வந்து தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 விதமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு அதாவது துறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து, குடிநீர் வாரியம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கோர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இதில் வந்து இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து கவுன்சிலிங்கில் நீங்கள் உங்களுக்கான துறைகளை செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 461 நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். ஸோ பேசிக்காக அதுக்கான சம்பளம் வந்து 20,000 1,12,000 வரைக்கும் போக போக வந்திருக்கும். இது எல்லாமே அப்ராக்சிமேட்லி டிபெண்டிங் போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து சேஞ்சிங் வந்து ஆகும். ஓகே, ஸோ மொத்தம் நிறையா பதவிகள் வந்திருக்கு. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஷியன் ப்ளஸ் வந்து இன்வெஸ்டிகேட்டர் சொல்லியிருக்கேன். உள்ள நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நிறையா வேலைகளுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்லையும் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் விண்ணப்பிச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளோட தளபதி சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய முதல் டிஎன்பிசியோட நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நேர்மையாக கரெக்டாக நடக்கும் அப்படின்றதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை வந்து பண்ணுங்கள். லிங்க்கை வந்து நான் வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் சிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் 2A அப்படின்னு சொல்லக்கூடிய நான் இன்டர்வியூக்கான போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. நேற்று நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்து பண்ணாங்க. ஸோ அடுத்த மாதம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எல்லா பேருமே ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ எல்லாருமே ரெடி வந்து ஆயிக்கோங்க. மொத்தம் 461 போஸ்ட். இதுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங். ஸோ ரிட்டன் எக்ஸாமும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் நமக்கு ரொம்ப மெயின். கவுன்சிலிங் வந்து நம்ம எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து நமக்கு ஒரு 4 துறைகள் வந்து தருவாங்க. அது எல்லாமே நம்ம மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான். ஸோ அதில் நம்ம எப்படி வந்து எடுக்கிறோமோ அதனால் மார்க் தான் ரொம்ப பேசும். ஸோ அதனால் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லிடலாம். இது எல்லாமே ஒரு துறைகளில் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு, ஃபோட்டோகிராஃபர் டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சரு, இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ட்ரக் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு எல்லாமே மொத்தம் வந்து ஒரு 42 துறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 42 துறைகளுக்கும் உங்கள் மார்க்கை பொறுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் அப்ளை லிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் நான் உங்களுக்கு வந்து தந்திருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஒரு வேலை இது வந்து நீங்கள் எனி டிகிரி பேட்டர்ன் தான், எந்த டிகிரினாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹைவேஸில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படி ஏஇ போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து சிவில் வந்து முடிச்சவங்கள மெயினாக வந்து ரெலவெண்ட்டாக வந்து எடுக்கிறாங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி தான், பட் அதில் வந்து ஃபார்மசியோ இல்லை வந்து ட்ரக்கிங் சார்ந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க, டிகிரிஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிகிரிஸ் மட்டும் அந்தந்த துறைகள் சார்ந்து மாறுது. பட் அப்போ எனி டிகிரி பேட்டர்னில் நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலுமே ஓவரால் அந்த 42 துறைகளுக்குள்ளே அந்த டிகிரி வந்து கம்ஃபர்ட் வந்து ஆயிடுது. அதனால் நீங்கள் பார்த்து லாவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அக்ரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், பிஇ நீங்கள் வந்து என்ன முடிச்சாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு எந்த போஸ்டிங் வந்து செட் ஆகுது, அந்த போஸ்டிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கா, எய்ம் இருக்கான்ற பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். இந்த வேலைகளுக்கு 21 வயசுல இருந்து இப்போ ஒரு போஸ்டிங்ஸ் வயசே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சம் 42 வயசு வரைக்கும், சில பதவிகளுக்கு 35, சில பதவிகளுக்கு 32. இது போக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து பிசி கம்யூனிட்டி, டிஎன்சி, பிசி, எம்பிசி இதுக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 வருஷமும், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 5 வருஷமும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்கப்படுது. ஃபீஸ் எப்பயும் போல தான் நம்ம டிஎன்பிசிக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இப்போதான் நீங்கள் முதல் தடவை அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 150 ரூபாயும், இல்லை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் 5 வருஷத்துக்குள்ள தான் எனக்கு லிமிட் இருக்கு அப்படின்னா நீங்கள் 200 ரூபாய் ஃபீ பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் 200 ப்ளஸ் ஒரு 150 சேர்த்து ஒரு 350 ரூபாய் கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் ஃபீஸா. ஓகே, நான் ஏற்கனவே அப்ளைலாம் பண்ணி ரிஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இப்போ ஜஸ்ட் நான் அப்டேட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 200 ரூபா மட்டும் ஃபீ வந்து பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னால ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணக்கூடியவங்க உங்கள் டீட்டெயில்ஸ், ஸ்பெல்லிங் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதில் ஆதார் கார்டுலையோ எதுலையோ ஸ்பெல்லிங் மாறிடுச்சு, டேட் ஆஃப் பர்த் மாறிடுச்சு அப்படின்னா அதை திருப்பி சேஞ்சே பண்ணவே முடியாது. லைஃப் டைம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாமே பாஸ் பண்ணால் கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும்ன்றனால அதனால ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டெப் 2 அப்ளை அப்படின்றது இருக்குது. அதிலே தெளிவாக உங்களுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். செலக்ஷன் ஸ்டேஜஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தாங்க. ஸோ அந்த எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே நான் வந்து சொல்லிடுறேன். பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்ற கேட்டகரியில் நடக்கும். பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி அது ரொம்ப கட்டாயமாக வந்து வைக்கிறாங்க. ஸோ
அது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் அது ஒரு 200 மார்க்குக்கு வந்து நடக்கும். பேப்பர் 2ல டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கு வந்து நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், அனலிட்டிக்ஸ் ஸ்கில்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு 250 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஓவராலாக ஒரு மார்க் விடுவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ லெவல் 20 கேட்டகிரியில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா 37,700 1,19,000 வரைக்கும். அது மாதிரி லெவல் 8, லெவல் 11 ப்ளஸ் வந்து 18 இந்த மாதிரி ஒரு இதுக்குமே பே கமிஷன் சேஞ்ச் ஆகுது. அதை வந்து நீங்கள் வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக டிஎன்பிசியோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போகும். அதுலேருந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் கிளிக்கர் ரெண்டாவது தெரியுது பார்த்தீங்களா, டச் பண்ணுங்கள். ஓகே, அப்படி நீங்கள் கிளிக்கர் கொடுத்தோன்னே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னா கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் தெரியும். இதில் வந்து யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். இப்போது எனக்கு அது முடிஞ்ச அதே இடத்துல அகைன் கிளிக்கர் தெரியுதா? இப்போ நான் அதை வந்து டச் பண்ணுறேன். இப்போ எனக்கான அஃபிஷியல் பிடிஎஃப் இதுதான் வந்து இதோட கொடுத்துருக்கக்கூடியது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் இன்னும் நீங்கள் தெளிவாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு இன்னும் பேட்டர்ன் வைஸ் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து இதில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் தான். இந்த பிடிஎஃப் என்னென்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் மொபைலே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலாக வந்து ஒரு 20 பக்கங்கள் கிட்டே இருக்குது இந்த பிடிஎஃப். ஓகே, கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கனாலுமே ஒரு பேட்டர்னாக கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டேட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நானே உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் 45 டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அந்த 45 டிபார்ட்மெண்ட்லையுமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா மைனிங் டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சரு, ஹைவேஸு, இண்டஸ்ட்ரி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்யூடியில், அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கும்ல அங்கே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸில், இந்த மாதிரி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 விதமான இது இருக்குது. ஓகே, இந்த 45 டிபார்ட்மெண்ட்லையுமே உங்களுக்கு வேலைகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் தேவையான மார்க் எடுத்து பாஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஸோ இதில் மொத்தம் 461 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 461ன்றது நிலையானதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், நிலையானதா. இது கூட்டவோ குறைக்கவோ படாது. மேபி கடைசி டயத்தில் ஒரு 4 போஸ்ட் 5 போஸ்ட் கூட்ட வேணா செய்வாங்களே தவிர்த்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 461 அப்படின்றது ஓகேயான ஒரு போஸ்ட் தான். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நம்ம ஓடிஆர் எப்படி வந்து பண்ணணும் எல்லாமே வந்துருக்கும். ஸோ வேணுன்றதை பார்த்துட்டு எக்ஸாம் ஃபீஸும் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன்லேயே நீங்கள் இ-சேவை மையத்திலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டிலேருந்து நீங்களாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலுமே ஜிபே, யூபிஐ, கியூஆர் ப்ளஸ் வந்து கார்டு மூலயமா நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் பார்த்து தாராளமாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலுங்க. நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன். நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த ஒரு நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.